மாயவனை நினைத்தார்கள். மாயவனை நினைக்கக்கூடிய வேளையிலே சரி வேளாள் அம்மையானவள் வயிற்றிலே கருவானது உருவாக வளர்ந்து அவள் 9 மாத கர்ப்பமாக இருக்கின்றாள் இந்த வேளாள் அம்மை. சரி அப்படியே அந்த வேளாள் அம்மையானவள் 9 மாத கர்ப்பமாக இருக்கே மன்னனுடைய கொடுமையை உருக்காமல் மாயவனே வேண்டினார்கள். மாயவா மதுசூதனா தாமரை கண்ணா ஆளுமே வழிகொண்டா என்றே மக்கள் எல்லாம் மாயவனே வேண்டக்கூடிய இடைகள். சரிதான் இப்படி அங்கு இருக்கக்கூடிய இடைகள் அங்கே தெய்வாதி தேவர்கள் எல்லாம் என்னப்பா இந்த மக்களுடைய கொடுமைகளை பார்த்தார்கள். எங்கப்பா நம்முடைய மக்கள் எவ்வளவு கொடுமையை அனுபவித்துக் கொண்டிருக்காங்க. ஆமா நம்ம மன்னனுடைய ஆட்சி கொடுப்போர் ஆட்சியாக இருந்தது. அதனால இந்த தேவர்கள் எல்லாம் என்னமா செய்யறாங்க? தெய்வாதி தேவர்கள் எல்லாம் ஒன்று கூடி திருப்பால் கடலிலே வெளிக்கொண்டிருக்கின்ற பரந்தாமல் மாயவனிடத்திலே சொல்வதற்காக வந்தார்கள். அப்பா எப்படி வருகிறார்கள்? எப்படி ஒன்று கூடி தேவரெல்லாம் ஓங்கார கையிலே திருப்பால் கடலானதிலே மாயவேறி தான் வணங்கி தான் விளங்கி தெய்வாதி தேவர்கள் எல்லாம் சரிதான் அப்படியே அந்த சிவபெருமானுடைய மைத்துனனாகிய மாயவனிடத்திலே சென்று ஒரு இடைவினம் ஒன்று இந்த தேவாதி தேவர்கள் எல்லோரும் திருவுடாய் கடலிலே வெளிக்கொண்டிருக்கின்ற மாயவனை எப்படி வெளிக்கொண்டிருக்கின்ற காடுதான் வடக்காகவும் சரிதான் கனகமுடி தெற்காகவும் அப்படியே திசைக்கு முகமாகவும் மெத்து ஒரு பாம்பாகவும் அயர்ந்து தூங்குறாரு. மாயவனின் பெருமாள் இந்த நாட்டில் நடக்குதெல்லாம் தெரியும். சரி அறிந்தும் அறியாதவர் போன்றும் ஆமா தெரிந்தும் தெரியாதவர் போன்றும் சரி மாயவன் திருப்பார் கடலிலே வள்ளி கொண்டிருக்கின்றார். ஆமா அப்படி பள்ளி கொண்டிருக்கின்ற வெச்சமானிடத்தில் தேவாதி தேவர்களெல்லாம் வந்து சொல்லுவார். ஐயா மாயவா இந்த மக்கள் எல்லாம் படக்கூடிய கஷ்டம் உனக்கு தெரியவில்லையா? சான்றோர்களும் மக்களை அடிமையாக வைத்திருக்கிறானே அந்த மன்னனானவன் இந்த மக்களுடைய கொடிகளை நீ சென்று தீர்க்க வேண்டும் அல்லவா? அதுக்கு நீதான் அருள் புரினப்பா. ஆமா இந்த தேவாதி தேவர்கள் எல்லோரும் வந்து அப்படி மாய இடத்திலே உரையிடக்கூடிய மாயவன் தேவாதி தேவர்களிடத்திலே சொல்லுவார். ஐயா தேவாதி தேவர்களே அஞ்ச வேண்டாம் மக்களுக்கு அஞ்ச வேண்டாம் மக்களுக்கு அறிவீரவா தீர்ப்பெழுந்தா பச்சைமால உடனெழுந்து பச்சைமால உடனெழுந்து பாவிகள் உரைச்சி சுவாமிகள்